கேரட் இட்லி எப்படி செய்யறது? கேரட் இட்லி சாப்பிட்டா நம்ம உடலுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும்? இதை பத்தி நம்ம இப்ப விரிவாக பார்க்கலாம். கேரட் இட்லி எப்படி செய்யணும்? ஒரு 4 பேருக்கு செய்யற அளவிற்கான பொருட்கள் நம்ம சொல்றோம். எக்ஸ்ட்ரா வேணா நீங்க பண்ணிக்கங்க. இட்லி மாவு 2 கப் அளவிற்கு எடுத்துங்க. கேரட் துருவியது 1/2 கப் அளவிற்கு எடுத்துங்க. பச்சை மிளகாய் நறுக்கியது எடுத்துங்க, 1 இல்லைன்னா 2 கூட எடுத்துங்க. இஞ்சி துருவியது ஒரு மேஜர் கரண்டி அளவிற்கு எடுத்துங்க. கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு எடுத்துங்க. உப்பு தேவையான அளவிற்கு எடுத்துங்க. எண்ணெய் இட்லி தட்டுக்கு தடவுற அளவிற்கு கொஞ்சோண்டு எடுத்துங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாவை ரெடி பண்ணிக்கணும். இட்லி மாவை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு நல்லா கலந்துருங்க. அதுல தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் துருவிய கேரட், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் அந்த மாவுல போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டுல எண்ணெயை லேசா தடவி மாவை ஊட்டுருங்க. இட்லியை ஆவியில வேக வைங்க. இட்லியை வேக வைக்கிறப்போ ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆவியில வேக வச்சிருங்க. வெந்ததுக்கு அப்புறம் இந்த இட்லியை பரிமாறலாம். தேங்காய் சட்னி, கார சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷோட பரிமாறலாம். இதற்கு ஏற்ற சைட் டிஷ்னு பார்த்தோம்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மிளகாய் பொடி, சாம்பார் இது சொல்லலாம். இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கூடுதலான சத்துக்கள் உங்க உடலுக்கு கிடைக்கும். கேரட் நல்லா துருவியதாக இருக்கணுங்க. இட்லிக்கு அப்பதான் பசுமையான சுவையை கொடுக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில சீராக ஃபுல்லா கேரட் இட்லியில இருக்கிற மாதிரி பாத்துங்க. பச்சை மிளகாயோட சேர்த்து பட்டாணியை சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டேஸ்ட் கொடுக்கும். பச்சை பட்டாணி சேர்த்தீங்க அப்படின்னா கேரட் இட்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் கொடுக்குது. கண் பார்வை திறனை மேம்படுத்துது. கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உடல்ல வைட்டமின் ஏயாக மாறி கண் பார்வை திறனை பாதுகாக்குது. நார் சத்துக்கள் இதுல அதிகமா இருக்கு. சோ செரிமானத்தை மேம்படுத்தி வயிற்று குடலையும் இது சுத்தம் செய்யறதுக்கு உதவுது. மலச்சிக்கலை குறைக்குது. நார் சத்து அதுக்கப்புறம் புளிச்ச மாவோட சேர்றதுனால வயிற்றுல குடல் இயக்கத்தை தூண்டுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. கேரட்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி இது ரெண்டும் உடலுக்கு தேவையான அளவுக்கு வலிமையை கொடுக்குது. தோல் பிரச்சனைகள் குறைக்குது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இது இருக்குது. உடல் எடையை இது குறைக்குதுங்க. குறைந்த கலோரி, அதிக நார்சத்து இருக்கிறதுனால பசியை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால கம்மியா சாப்பிடுவீங்க, ஈஸியா உடல் எடை குறையும். குழந்தைகளுக்கு ஏற்ற உணவுன்னு இதை சொல்லலாம். மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கிறனாலையும் வைட்டமின்கள் நிறைய இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்திகரிக்கும். கேரட்ல இயற்கையான தன்மை ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடியதாக இருக்கு. அதனால ஈஸியா ரத்தம் சுத்தமா மாறும். ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். இரும்பு சத்து, அதுக்கப்புறம் வைட்டமின் B6, வைட்டமின் சி இது போன்ற சத்துக்கள் இதுல இருக்கு. மூளைக்கு சக்தியை கொடுக்கும். நரம்பு செயல்பாட ஊக்குவிக்கும். வைட்டமின் பி அதிகமாவே இதுல இருக்கு. மென்மையான செரிமானத்திற்கு ஏற்ற உணவுன்னு சொல்லி இதை சொல்லலாம். இட்லி உருவாக்குற முறை செரிமானத்துக்கு ஏற்றதாக இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி இதுல இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்களை முழுசா கொடுத்துருது. ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்குது. பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுது. எண்ணெய் இல்லாம இருக்கிற உணவு அப்படிங்கறதுனால இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. குறைந்த கொழுப்பு இருக்கு. அதிக நன்மைகள் நமக்கு கொடுத்துரும். ஹார்மோன்கள் சமநிலை பெற வைக்கக்கூடிய உணவுன்னு சொல்லலாம். இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கிறதுனால ஹார்மோன் சுழற்சியை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உணவாக இது இருக்குது. இயற்கையாக இருக்கு. முக்கியமா மனசை அமைதிப்படுத்தக்கூடிய உணவாக இது இருக்கு. தூக்கத்திற்கு அதிகமா கொடுக்குது. கேரட்டோடைய தன்மை என்ன அப்படின்னா தூக்கத்தை மேம்படுத்தும். இரவு நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தை இது வர வைக்கும். வயிற்று எரிச்சலை குறைக்கும். புளிச்ச மாவு அதுல காய்கறிகள் சேர்ந்த கலவை அப்படிங்கறதுனால அமிலத்தன்மையை குறைச்சிடும். இயற்கையாக உடலை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. நச்சுக்களை ஈஸியா அது வெளியேற்றிடும். தினசரி உணவாக இது தாராளமா சாப்பிடலாம். இட்லி மாவோட கேரட் சேர்த்து நீங்க சாப்பிடறதுனால வாரத்துல ஒரு 2-3 நாட்கள் சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை பிரகாசமா தெரியும். கண்ணாடி போடவே தேவையில்லைங்க. காச நோய், வாந்தி, பசப்பு இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த கேரட் இட்லி இருக்கும். சோ உடலை ஈஸியா செரிமானம் கொடுத்து உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கும். கேரட் இட்லி சாப்பிட்றப்ப தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, சாம்பார் இதோட சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையும் இருக்கும். கூடுதலான சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும்.